ஹலோ நண்பா, நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் கவனிச்சிருப்பீங்களான்னு தெரியல. உங்கள் லைஃப் டைமில் நீங்கள் பார்த்து பழகின ஒன் ஆஃப் த நெய்பர் அங்கிள்ஸ் வந்து பார்க்க ரொம்ப சாதாரணமாக தெரியுவாங்க. நீங்கள் அவங்கள பார்க்குறப்பெல்லாம் ஒரு சாதா பைக் அண்ட் காரில் தான் அவங்க போயிட்டு வர மாதிரி தெரியும். ஆனால் ரேண்டமாக அவங்கக்கிட்ட என்னைக்காவது பேசி பார்க்குறப்ப எந்த கடனுமே வாங்காமல் ஃபாரினில் அவரோட பசங்களை படிக்க வைக்கிற அளவுக்கு அவர்கிட்ட வெல்த் இருக்கிறத ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க. இல்லை உங்கள் ஏரியாவில் ரொம்ப சாதாரணமாக ட்ரெஸ் பண்ணுற அங்கிள் வந்து உங்கள் ஏரியாக்குள்ளேயே 2-3 வீடை வாடகைக்கு விட்டு சம்பாதிச்சுட்டு இருக்கிறத நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் சோஷியல் மீடியாவில் பர்டிகுலராக இன்ஸ்டாகிராமில் நான் கவாசாக்கி பைக் வாங்கிட்டேன், BMW கார் வாங்கிட்டேன்னு ஃபோட்டோ போட்டுட்டு இருக்க நிறைய பேர் வந்து அடுத்த மாதம் சம்பளம் வரலன்னா இதுக்கு EMI கட்ட முடியாதேன்னு தலையை சொரிஞ்சிட்டு இருப்பாங்க. வெல்கம் டு த ரியல் வேர்ல்டு. இங்கே அதிகமாக வெல்த்தோடு இருக்கிறவங்க சைலன்ஸை தான் விரும்புவாங்க. ஏன்னா உண்மையிலேயே வெல்த்தோடு இருக்கிறவங்க அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ பவர் அண்ட் வெல்த்தோட சில ஹிடன் சீக்ரெட்ஸை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. 500 வருஷத்துக்கு முன்னாடி மேக்கியவாலின்னு ஒருத்தர் இட்டாலியில் இந்த பவர்ஃபுல் அண்ட் வெல்தி பீப்புள் கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால அவங்க வெல்த்தை பில்ட் பண்ணுறதுக்கு பவரை தக்க வச்சுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்கன்றத நோட் பண்ணி ஒரு புக்கை எழுதி வச்சுட்டாரு. இந்த புக்கை அந்த காலத்தில் எல்லா இடத்துலையும் பேன் பண்ணிட்டாங்க. ஏன்னா பவர்ஃபுல் அண்ட் வெல்தி பீப்புளோட சீக்ரெட்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினைச்சாங்க. ஸோ அந்த புக்ல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த வெல்த்தை பற்றின சீக்ரெட்ஸ் தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பட் நான் உங்களை வார்ன் பண்ணுறேன், இது வந்து சும்மா ரேண்டமான ஒரு மோட்டிவேஷனலான வீடியோவாக இருக்காது. சீரியஸான யூஸ்ஃபுல்லான சீக்ரெட்ஸை தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ இந்த சீக்ரெட்ஸை தெரிஞ்சுக்க நீங்கள் ரெடியாக இருக்கீங்கன்னா ஒரு லைக்கை போட்டு இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். சீக்ரெட் நம்பர் 1, டோன்ட் பி எ லயன், பி எ ஃபாக்ஸ். இட்டாலியில் ஜியோவானி டி மெடிசின்னு ஒரு ஆள் இருந்தார். இட்டாலியிலே அவர் தான் பணக்காரராக இருந்தார். ஆனால் அவரை யாராவது ரோட்டில் பார்த்தா கூட அவர் பெரிய ஆள்னு யாருக்குமே தெரியாது. சாதாரணமான ட்ரெஸ்ஸு, சாதாரணமான வீடு, ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் மேன் மாதிரி தெரியுவார். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? யூரோப்பில் இருக்க எல்லா ராஜாக்களும் அவர்கிட்ட கடன் வாங்கி வச்சிருக்காங்க. ஏன்னா அவர் தான் மெடிசி பேங்கோட ஃபவுண்டராக இருந்தார். எந்த பெரிய டீலும் அவரோட கவனத்துக்கு வராமல் போகவே போகாது. வெளி உலகத்துக்கு ராஜாக்கள் தான் சிங்கம் மாதிரி தெரியுவாங்க. ஆனால் அந்த சிங்கங்களும் இந்த ஃபாக்ஸோட கண்ட்ரோலில் தான் இருந்தாங்க. சிங்கம் பப்ளிக்காக தெரியும், அதுதான் ராஜான்னு அனௌன்ஸ் பண்ணும். ராஜாக்கு பவர், வெல்த் அண்ட் ஸ்டேட்டஸ் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இவங்க கிட்ட தான் பவர் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியறதுனால தான் அந்த பொசிஷனுக்கு ரிஸ்க்கும் அதிகமாக இருக்கும். ஆனால் இன்னொரு பக்கம் அந்த ஃபாக்ஸை பார்த்தீங்கன்னா, அந்த ஃபாக்ஸ் இருக்கிறதே பல பேர் கவனிக்கவே மாட்டாங்க. யாரோட கவனத்திலையும் இல்லாததுனால யாருமே அதை அட்டாக் பண்ணணும்னு அப்ரோச் கூட பண்ண மாட்டாங்க. இப்போ இதே விஷயத்த உங்களோட லைஃபோட கம்பேர் பண்ணி பாருங்க. நீங்க ஒருத்தரையும் வாட்ஸ்அப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஏதோ ஸ்டேட்டஸோ இல்லை ஸ்டோரி போடுறப்ப, இல்லை ஜென்ரலாகவே ஏதோ உங்க வாழ்க்கையோட ஹைலைட்டை இந்த சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்றப்ப சில மக்களுக்கு நீங்க போடுற விஷயங்கள் போய் ரீச் ஆகும்ல. அதுல உண்மையிலேயே எத்தனை பேர் நீங்க ஜெயிக்கணும்னு விரும்புவாங்க? ஒரு 20 பேர், 30 பேர், மேக்ஸிமம் 50 பேர். அதுக்கு மேல நீங்க போஸ்ட் பண்ற விஷயங்கள் ரீச் ஆகிற எல்லாருக்குமே ஜெலசி, என்வி, பொறாமை, வெறுப்பு, இவன் மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்கான் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வர்றது ரொம்ப நார்மலான விஷயம்தான். ஏன்னா ஹியூமன் நேச்சரே அப்படிதான். இந்த விஷயங்கள்லாம் பண்றது மூலமா நீங்களே உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்குன்றத ரிவீல் பண்ணி பப்ளிக் கையில ஒரு டார்கெட்டா மாறுறீங்க. ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சாதானே மக்களுக்கு அதை அட்டாக் பண்ண தோணும். எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லைன்னா அவங்க பாட்டுக்கிட்டு அவங்கவுங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்க போறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க எந்த விஷயத்த பெருசா அச்சீவ் பண்ணாலும், ஒரு புது வேலை கிடைச்சாலோ, பிஸ்னஸ் ஆரம்பிச்சாலோ, இல்லை எந்த ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டை பண்ணாலோ அந்த விஷயம் ரொம்ப காலத்துக்கு நிலைச்சு நிற்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களை ஒரு டார்கெட்டாக மாற்றுறதுக்கு எல்லாருக்குமே ஒரு ஓப்பன் இன்விடேஷனை நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா வாயை முடிக்கிட்டு இருக்கிறது தான். ஒரு ஃபாக்ஸ் மாதிரி இன்விசிபிளாக இருங்க. உங்கள் அச்சீவ்மெண்ட்ஸ், இன்கம், வெல்த்தை பற்றி ஃப்ளான் பண்ணி ஷோ ஆஃப் பண்ணி சோஷியல் மீடியாவில் போடாதீங்க. ரட்டன் டாட்டா, வாரன் பஃபெட் இந்த மாதிரி ஆட்கள்லாம் அவ்வளோ வெல்த் இருந்தாலும் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்கன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரியல் வெல்த்தோடு இருக்கவங்க ஷோ ஆஃப் பண்ணி அவங்களோட எனிமீஸ் அண்ட் காம்படிட்டர்ஸ்க்கு அவங்கள பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை கொடுத்து ஒரு டார்கெட்டாக மாறணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. ஏன்னா ஒரு வாட்டி அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸை பற்றி அவங்களே ஃப்ளெக்ஸ் பண்ணும்போது 10 புது எனிமீஸை உருவாக்கிடுவோன்னு அவங்களுக்கே தெரியும். போர் பீப்புளுக்கு தான் நமக்கு அட்டென்ஷனே கிடைக்க மாட்டேங்குது, எல்லாரும் நம்மளை பார்க்கணும்னு சொல்லி அவங்க பண்ணுற சின்ன சின்ன விஷயங்களையும் ஷோ ஆஃப் பண்ணி ஃப்ளெக்ஸ் பண்ணி நானும் இருக்கிறேன்னு காட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஆல்ரெடி நல்லா அச்சீவ் பண்ணிட்டு லைஃப்ல பெரிய வெல்த் அண்ட் நல்ல பொசிஷன்ல இருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு பிரைவசியை தான் பை பண்ணணும்னு பார்ப்பாங்க. ஸோ உங்களுக்கு அட்டென்ஷன் வேணுமா, பிரைவசி வேணுமான்றதை நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. சீக்ரெட் நம்பர் 2, ஆக்ட் லைக் யூ ஆர் புவர். என்னது ஏழை மாதிரி நடிக்கணுமா? ஏன் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனால் இதை கொஞ்சம் முழுசா கேளுங்க. மேக்கியவாலியோட காலத்தில் பிரான்சிஸ்கோன்னு ஒரு டெக்ஸ்டைல் மர்ச்சன்ட் இருந்தாரு. பிசினஸ் ஆரம்பிச்ச முதல் வருஷத்திலேயே ரொம்ப பெரிய ப்ராஃபிட்டை பார்த்தாரு. நல்லா சம்பாதிச்சா ஒரு நார்மலான ஆள் என்ன பண்ணுவாங்க? நிறைய பொருட்களை வாங்கி அவங்க பணக்காரங்கன்னு காட்ட நினைப்பாங்க. பெரிய பெரிய ஆஃபீஸ்லாம் போட்டு அவரோட பிஸ்னஸ் நல்லா போகுதுன்னு எல்லாருக்கும் காட்டணும்னு நினைப்பாங்க.
ஆனா பிரான்சிஸ்கோ அதை பண்ணல. அவர் எப்பயும் போல அவரோட ஓல்டு க்ளோத்ஸ் தான் போட்டுட்டு இருந்தாரு. அதே பழைய சின்ன கடையில தான் அவரோட பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருந்தாரு. யாராவது பிசினஸ் எப்படி போகுதுன்னு அவர் விசாரிக்கிறப்ப மார்க்கெட் அந்த அளவுக்கு நல்லா இல்ல, ஏதோ பரவாயில்ல ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் பேசுவாரு. இதனால காம்படிட்டர்ஸ் எப்பயுமே அவரை சீரியஸா எடுத்துக்கிட்டது இல்ல. இவர் ஒரு ஸ்மால் பிளேயர், நம்ம இவருக்கெல்லாம் கவனத்தை கொடுக்க தேவையில்ல, அப்படியே கண்டுக்காம விட்டுறலாம் அப்படின்னு நினைச்சாங்க. இதனால அவருக்கு சப்ளையர்ஸும் நல்ல ரேட்ஸை கொடுத்துட்டு இருந்தாங்க. கஷ்டப்படுறாரு, பரவாயில்ல டிஸ்கவுண்ட் கொடுப்போம் அப்படிங்கிற எண்ணத்தோட இருந்தாங்க. கவர்மெண்ட்டும் அவன் ஒரு சின்ன கடை வச்சிருக்கான், அதுல என்ன பெரிய வருமானம் வரப்போகுதுன்னு கண்டுக்காம விட்டுட்டாங்க. யாருமே அவரோட வளர்ச்சியை ட்ராக் பண்ணல. 5 வருஷம் போச்சு. 5 வருஷத்துல அந்த சிட்டிலேயே மிகப்பெரிய டெக்ஸ்டைல் மர்ச்சென்ட்டா அவர் வளர்ந்துட்டாரு. ஆனா அவர் தான் அந்த சிட்டிலேயே பெரிய டெக்ஸ்டைல் மர்ச்சென்ட்னு அந்த அளவுக்கு யாருக்குமே தெரியாது. இதுதான் ஹியூமன் நேச்சர். ஸ்ட்ராங்கா இருக்கவங்க கூட சண்டை போட்டு அவங்க பொசிஷனை எடுக்கணும்னு நினைப்பாங்க. எல்லாரும் அவங்க பொசிஷன்ல இருந்து அவங்களை கீழே கொண்டு வர்றதுக்கு சம்பந்தமே இல்லாத 2 பேர் செட்டு கூட சேருவாங்க, ஒரே டீம் மெம்பர்ஸா ஆயிடுவாங்க. ஆனா வீக்கா தெரியறவங்களுக்கு பாவண்டா அவன் ஹெல்ப் பண்ணலாம்னு நினைப்பாங்க. ஸோ இந்த சைக்காலஜி நீங்க இப்ப புரிஞ்சுக்கிட்டதுனால ஜெயிச்சாலும் ரொம்ப பெருசா ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஷோ ஆஃப் பண்ணிட்டு போஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. கொஞ்சம் அடக்கி வாசிக்க பழகிக்கோங்க. நெகோசியேஷன்ஸ்ல கூட ஏதாவது சர்வீஸை நீங்க வாங்கும்போது பட்ஜெட் டைட்டா இருக்கு, இவ்வளவுதான் எங்களால முடியும்ன்ற மாதிரி உங்க ஃபினான்ஷியல் பொசிஷனை எப்பயுமே அண்டர் பிளே பண்ணுங்க. அது உங்களுக்கு மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸை கொடுக்கும். பட் அட் த சேம் டைம் வெளியே தெரியாம அக்ரெசிவா உங்களோட வெல்த்தோட க்ரோத்துக்காக எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏழையா இருக்கிறவன் தான் பணக்காரனா இருக்கிற மாதிரி நடிக்கணும்னு ஆசைப்படுவான். கொஞ்சம் பணம் கையில வந்த உடனே ஐபோன்லாம் வாங்கி நான் பணக்காரனா ஆயிட்டேன்ற மாதிரி காட்டணும்னு நினைப்பான். நான் ஆக்சுவலா பணக்காரனா இருக்கிறவன் ஏழையா நடிக்கணும்னு தான் ஆசைப்படுவான். ஸோ நீங்க பணக்காரனா நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா இல்ல உண்மையிலே பணக்காரனா ஆகணும்னு ஆசைப்படுறீங்களான்றத முடிவு பண்ணிக்கோங்க. நம்பர் 3, யோர் பிக்கஸ்ட் எனிமீஸ் ஆர் அரவுண்ட் யூ. நீங்க கேட்கவே விரும்பாத கசப்பான உண்மை என்னன்னா, உங்களோட மிகப்பெரிய எதிரி உங்களை நேருக்கு நேராக சண்டை போட்டு சேலஞ்ச் பண்றவங்க கிடையாது. உங்க வீட்லயே உங்க கூடயே இருக்கிறவன் தான். இவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கூடயே இருப்பாங்க, உங்க கூடயே சாப்பிடுவாங்க, நீங்க இருக்கிற இடத்துலலாம் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, உங்களை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. ஆனா இப்படி இருக்கவங்க உங்களுக்கு முன்னாடி உங்களை பாராட்டிக்கிட்டு உங்களுக்கு பின்னாடி உங்களை டிஃபீட் பண்ற மாதிரி சதி வேலைங்களை பார்த்துட்டு இருந்தா அது எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. நேருக்கு நேராக ஒருத்தன் எதிரியா இருக்கானா அவன் கிட்ட நீங்க காட்ஸை ஹையா வைப்பீங்க, அலர்ட்டா இருப்பீங்க. ஆனா கூடவே கேஷுவலா பழகுறவங்க கூட உங்களுக்கே தெரியாம உங்களோட எதிரிங்களா இருந்தாங்கன்னா அது எந்த அளவுக்கு டேஞ்சரஸா இருக்கும்னு நினைச்சு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டரா இருக்கீங்க. உங்க பிசினஸ் கொஞ்ச நாள்லயே ரொம்ப நல்லா பண்ணுது, க்ரோர்ஸ் கணக்கில் ரெவன்யூ பாக்குறீங்க. இப்படி பிசினஸ் நல்லா போகிற விஷயத்த செலிப்ரேட் பண்ணோன்னு ஒரு பார்ட்டியை கண்டக்ட் பண்ணி உங்களோட க்ளோஸ் சர்க்கிள்ல இருக்கிறவங்க எல்லாம் இன்வைட் பண்ணி இவ்வளவு ரெவன்யூ பண்றோம், ஃபியூச்சர் பிளான்ஸ் இதுதான் பண்ண போறோம், இப்படிதான் எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம், அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் இதை தான் எடுத்து வைக்க போறோம்னு அவர் கூடிய இருக்க ட்ரஸ்ட்வர்தியான மக்கள் கிட்ட அந்த ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர் ஷேர் பண்றாரு. அன்னைக்கு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னு சந்தோஷமா இருந்தாரு. 6 மாசத்துல என்ன ஆகுது, ஒருத்தர் அவரோட டீம்ல இருந்து வெளியே போறாங்க. ஃபர்ஸ்ட் இவரோட கம்பெனியோட சிடிஓவே அதிக சேலரிக்கு ஆசைப்பட்டு ஒரு காம்படிட்டர் கம்பெனில ஜாயின் பண்ணாரு. இவரோட ஃபியூச்சர் பிளான்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் அங்க போய் ரிவீல் பண்ணிட்டாரு. கம்பெனிக்கு மார்க்கெட்டிங் ஹெட்டா வேலை செஞ்சுட்டு இருந்தவரு இங்க இருந்து வெளியே போய் புதுசா இதே பிசினஸ் மாடலை யூஸ் பண்ணி அவர் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்சம் கொஞ்சமா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லயும் பிரச்சனை வர ஆரம்பிச்சது. க்ரோர்ஸ் கணக்குல ரெவன்யூ பண்ணிட்டு இருந்த கம்பெனி அடுத்த 1.5 வருஷத்துக்குள்ளேயே மூடுற நிலைமைக்கு போயிடுச்சு. அந்த ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர் பண்ண தப்பு என்ன, அவர் கூட இருக்கிறவங்க கிட்ட அவரோட கரண்ட் பொசிஷன் என்ன, அவரோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்னன்றதை ரிவீல் பண்ணிட்டாரு. ஆனா ஆர்ட் ஆஃப் வார் புக்கோட ஆத்தர் சன் சு என்ன சொல்லியிருக்காருன்னா, வீக்கா இருக்கும்போது ஸ்ட்ராங்கா தெரியணும், ஸ்ட்ராங்கா இருக்கும்போது வீக்கா தெரியணும்னு சொல்லியிருக்காரு. இதை அவர் போருக்கான ஸ்ட்ராட்டஜியா சொன்னாரு. ஆனா மேக்கியவெல்லி இன்னும் ஒரு ஸ்டெப் அதிகமா போய் எப்பயுமே நீங்க ஒரு வீக்கான பொசிஷன்ல இருக்கிற மாதிரியே அப்பியர் ஆகுங்கன்னு சொல்றாரு. ஏன்னா எப்பயுமே வீக்கா இருக்கிற மாதிரி அப்பியர் ஆகுறீங்கன்னா ஹியூமன் நேச்சர் உங்களுக்கு அகைன்ஸ்டா வேலை செய்யாது. கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு இன்னும் அதிகமா பிரச்சனை கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஏன் நீங்க பர்சனலா வெல்த்தை பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கூட உங்க கூட இருக்கிறவங்க எல்லாருக்குமே நீங்க எக்ஸாக்டா எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறீங்கன்ற விஷயம்லாம் அந்த அளவுக்கு தெரியக்கூடாது. ஏன்னா எக்ஸாக்டா நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, இந்த தேதிக்கு இவ்வளவு பணம் உங்க கையில கிடைக்கும்னு மத்தவங்களுக்கு தெரிஞ்சா அதுக்கு தகுந்த மாதிரி செலவுங்களை உங்க பணத்தை வச்சு அவங்க பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதான் இவ்வளவு சம்பாதிக்கிறல்ல, வா இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸ்டாக்ஸ், எமர்ஜென்சி ஃபண்ட்ஸை பில்ட் பண்றது, இன்சூரன்ஸ் எடுத்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுன்னு இந்த மாதிரி உங்க வெல்த்தை சரியா பில்ட் பண்றதுக்கு லாங் டர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனா லோனை போட்டு வீடை வாங்கு, காரை வாங்கு, இந்த செலவு இருக்கு அந்த செலவு இருக்குன்னு உங்களோட பிளான்ஸை எக்ஸிக்யூட் பண்ணாம உங்க வீட்டுல இருக்கிறவங்களே உங்களுக்கு பிரச்சனை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. பவர்ஃபுல்லா இருக்கிறதுனா என்ன அர்த்தம், நீங்க நினைச்ச மாதிரி உங்க வாழ்க்கை போறது தான், உங்க முடிவுகள் நீங்க எடுக்கிறது தான். பட் உங்களை பத்தி உங்க கூட இருக்கிறவங்களுக்கு தேவைக்கு அதிகமா இன்ஃபர்மேஷன் தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த பவர் உங்க கையில இல்லாம போயிடும்ன்றத புரிஞ்சுக்கோங்க. எத்தனை பேர் வீட்டுல இந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்றீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்கேஸ் நீங்க உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஃப்ரீயா ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் பர்சனலா யூஸ் பண்ற 2 டிமேட் அக்கௌண்டோட லிங்க்ஸை கொடுத்துருக்கேன். அங்கிருந்து நீங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியை ஸ்டார்ட் பண்றதுக்கு தேவைப்படுற அக்கௌண்ட்ஸ் ஓபன் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அந்த ப்ராசஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா அக்கௌண்ட் ஓப்பனிங் கைடுக்கான லிங்கையும் கொடுத்துருக்கேன்.
அந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சீக்ரெட் மூலமா நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களை சுத்தி இருக்க மனுஷங்க கிட்ட கூட அதிகமான சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷனை ரிவீல் பண்ணாம இருக்கிறது தான் உங்க பொசிஷனை பவர்ஃபுல்லா மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணுன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் 4, ரியல் பவர் இஸ் இன்விசிபிள். நிறைய பேர் ஃபேமஸா இருக்கிறவங்க தான் பவர்ஃபுல்லா ஆக முடியும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. எஸ், ஃபேமஸா இருக்கிறவங்களுக்கு பப்ளிக் பவர் கிடைக்கும். கண்ணுக்கு முன்னாடி எல்லாருமே இவங்க கிட்ட தான்ப்பா பவர்ஃபுல் பொசிஷன் இருக்கு, இவங்க சொல்றதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பவர் கிடைக்கும். இல்ல அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்க மக்கள் எல்லாம் ஓரளவுக்கு இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியும். ஆனா மோஸ்டா இந்த மாதிரி ஃபேமஸா இருக்கவங்க எல்லாம் பவர்ஃபுல்லா இருக்கிறத விட ஒரு ப்ராடக்டா தான் இருப்பாங்கன்னு ஆத்தர் சொல்றாரு. உண்மையிலே ரியல் பவர்ஃபுல் பொசிஷன்ல இருக்கிறவங்க இவங்களுக்கு இருக்கிற ரீச்சை யூஸ் பண்ணிக்கிட்டு இன்டைரக்டா அவங்களுக்கு பெனிஃபிஷியலா இருக்கிற விஷயங்களை பண்ணிப்பாங்கன்னு சொல்றாரு. ஒரு ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு நிறைய பிளைண்ட் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னா அவங்கள வச்சு ஒரு ப்ராடக்ட்டை மக்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது மூலமா அந்த ப்ராடக்டோட சேல்ஸை ரியல் பவர் இருக்க பிசினஸஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும். எஸ், நிறைய நேரங்கள்ல இந்த பிசினஸஸோட பேரை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா மோஸ்ட் கேசஸ்ல அந்த பிசினஸோட ஓனர்ஸ், அந்த ஓனர்ஸே கண்ட்ரோல் பண்ற இன்வெஸ்டர்ஸ் கிட்ட தான் நிறைய பவர் அண்ட் கண்ட்ரோல் இருக்கும். நிறைய நேரங்கள்ல யார் இந்த இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாமலே இருக்கும். உலகத்துல இருக்க பெரிய பெரிய பிசினஸஸே கண்ட்ரோல் பண்ற பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ்க்கு பப்ளிக்கா இன்ஸ்டாகிராம் கிடையாது, ஃபேஸ்புக் கிடையாது, வாட்ஸ்அப், யூடியூப், ட்விட்டர்னு எதுலயுமே இவங்க இருக்க மாட்டாங்க. ஆனா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பவர் இந்த எல்லா இடங்கள்லயும் ரீச் ஆயிருக்கும். இவங்க தான் இந்த பிசினஸ் எந்த பொருளை எந்த விலைக்கு விற்கணும்ன்றத டிசைட் பண்ணுவாங்க, எந்தெந்த பிசினஸ் எந்தெந்த கண்ட்ரீஸ்ல ஆப்ரேட் பண்ணணும்ன்றதையும் டிசைட் பண்ணுவாங்க. சோ இன்வெஸ்டரா மாறுங்க, மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீம்ஸை உருவாக்குங்க, பேக்ரவுண்ட்ல ஆப்ரேட் ஆகி பெரிய பவரோட இருக்க மக்களோட இன்டராக்ட் பண்ணுங்க, அக்கௌண்டன்ஸ், லாயர்ஸ், பேங்கர்ஸ் கிட்ட எல்லாம் நல்ல ரிலேஷன்ஷிப்ஸ் வச்சுக்கோங்க. ரியல் பவர்ஃபுல் அண்ட் வெல்தி பீப்புள் இவங்க கூட தான் நல்ல பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்ஸை மெயின்டைன் பண்ணுவாங்க. இவங்க இன்விசிபிள் பவரை இவங்க தான் ஹோல்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க. மேக்கியவாலி அவர் காலத்திலேயே இதை தான் அப்சர்வ் பண்ணாரு. பெரிய பெரிய ராஜாவா தெரியறவங்க, பப்ளிக் கையில நிறைய பவர் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸோட இருக்கிறவங்க ஓரளவுக்கு நிறைய பவர் அண்ட் வெல்த் வச்சிருந்தாங்க. ஆனா நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் அவங்க தான் ஒரு டார்கெட்டா இருந்தாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா இவங்கள டார்கெட் பண்ணி இவங்களோட பவர் அண்ட் பொசிஷன் பறிக்கப்படுமே தவிர, பேக்ரவுண்ட்ல இவங்களை கண்ட்ரோல் பண்ற பொசிஷன்ல இருக்கிறவங்க அதிக வெல்த், அதிக பவரை எப்பயுமே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. பப்ளிக் கையில இருக்க பவர்ஃபுல் பீப்புள் ரீப்ளேஸ் ஆயிட்டே இருந்தாலும் இவங்க கண்ட்ரோல்ல தான் கண்ட்ரி ரன் ஆகுதுன்றத அவர் ரொம்ப தெளிவா அப்சர்வ் பண்ணிக்கிட்டாரு. ராஜா மாறிக்கிட்டே இருக்கலாம், ஆனா ராஜாக்கு சஜஷன்ஸ் அண்ட் கைடன்ஸ் கொடுக்குற மக்களும், ஒரு கவர்மெண்டோட பவர்ஃபுல் பொசிஷன்ஸ்ல ஆப்ரேட் ஆகுற டிப்ளமேட்ஸும், கண்ட்ரியை ப்ராப்பரா ரன் பண்றதுக்கு ஃபண்ட் பண்ற பிசினஸஸ் அண்ட் பேங்கர்ஸும் என்னைக்குமே அவங்களோட இன்விசிபிள் பவரை இழக்காம இருக்காங்கன்றத புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ பப்ளிக்கா ஒரு இன்கம் ஸ்ட்ரீமை பில்டு பண்றீங்களா, பிரைவேட்டா நிறைய இன்கம் ஸ்ட்ரீம்ஸை பில்டு பண்ணிக்கிட்டே இருங்க. அதே நேரத்தில் பேங்கர்ஸ், லாயர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்ஸ் கிட்ட நல்ல கனெக்ஷன்ஸை மெயின்டைன் பண்றதை மறந்துடாதீங்க. நம்பர் 5, யுவர் இமேஜ் மேட்டர்ஸ் மோர் தென் ரியாலிட்டி. மேக்கியவாலி அவர் இருந்த ராஜ்யத்துல ஒரு வித்தியாசமான பேட்டர்னை நோட்டீஸ் பண்ணாரு. அவங்க ராஜ்யத்துல யாரு ஸ்மார்ட் அண்ட் கேப்பபிளா இருக்கிறாங்களோ அவங்களதான் நாட்டை விட்டு தள்ளி வைக்கிறதோ இல்ல ரொம்ப அதிகமா மரண தண்டனை கொடுக்கறத நோட்டீஸ் பண்ணாரு. நிறைய தெரிஞ்சவங்க இப்ப இருக்கிற ராஜாவோட பொசிஷனை ரீப்ளேஸ் பண்ண முடியும், சிஸ்டமை அவங்களுக்கு ஃபேவரா இருக்கிற மாதிரி மாத்திக்க முடியும். இவன் ரொம்ப டேஞ்சரு, இவனை தள்ளி வச்சிடலாம், இல்ல இங்க இருக்காமலே பண்ணிடலான்னு அவங்களோட பவருக்கு த்ரெட் வர மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா நீங்க ரொம்ப சீக்கிரமாவே ஒரு டார்கெட்டா மாறிடுவீங்க. இதுதான் உங்க மாடர்ன் டே ஆஃபீஸ் பாலிடிக்ஸ்ல நடக்குது. நல்லா வேலை செய்றீங்களா, அதிக வேலை உங்களுக்கு கிடைக்கும், ஆனா அதுக்கேற்ற கிரெடிட் கிடைக்காது. நிறைய தெரியுதா, சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றீங்களா, உங்களோட சீனியரோட பொசிஷனுக்கே ஒரு த்ரெட்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்களா, எனக்கு தான் எல்லாமே தெரியும் அவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்ற மாதிரி உங்க இமேஜை உங்களோட கலீக்ஸ்க்கு மத்தியில இன்க்ரீஸ் பண்றீங்களா, இந்த விஷயம் உங்களோட சீனியருக்கு தெரிஞ்சா அவரோட பவருக்கு நீங்க த்ரெட்டா இருக்கிறதுனால உங்களை ஒழிச்சு கட்டுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கான பாலிடிக்ஸை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ உண்மையிலேயே நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் உங்களோட இமேஜை அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணக்கூடாது. நான் தான் ஃபர்ஸ்ட், நான் தான் எல்லாம், நான் தான் அதிக வெல்த்தோட இருக்கேன், நான் தான் பவர்ஃபுல்லா இருக்கேன்ற மாதிரி மெயின்டைன் பண்ணாம ஏதோ லக்கா மாட்டிக்கிச்சு, ஃப்ளூக்ல ஜெயிச்சிட்டேன், நான் அவ்வளோ ஸ்மார்ட்லாம் இல்லை, சும்மா லக்ல தான் இதெல்லாம் நடக்குதுன்ற மாதிரி உங்க இமேஜை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரைட்டா, ஆனஸ்டா, அப்ரைட்டா இல்லாம ஒரு விஷயத்தை எப்படி பண்ணன்னு யாராவது கேட்கறப்ப அதோட டீடைல்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் சொல்லி இவ்வளோ ஸ்மார்ட்டான ஆளு தான் நான் அப்படிங்கிற விஷயத்த ரிவீல் பண்ணாமலே இருந்தீங்கன்னா, எல்லாருக்கூடையும் கேஷுவலா ஒரு நார்மல் பர்சன் மாதிரியே பிஹேவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உங்க இமேஜையும் அதே மாதிரி பில்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களை அந்த அளவுக்கு யாரும் சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க, யாரும் உங்களை டார்கெட் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த உலகத்துக்கு நீங்க என்ன காட்டணும்னு விரும்புறீங்களோ அதுதான் உங்க ரியாலிட்டியா மாறும். ஸோ நான் ரொம்ப ஸ்மார்ட்டா தான் இருக்கேன், ரொம்ப வெல்தியா தான் இருக்கேன்ற மாதிரி போர்ட்ரே பண்ணிக்காம நானும் ஒரு நார்மலான ஆள் தான்டா அப்படிங்கிற மாதிரி உங்களை ரொம்ப சீரியஸா எடுத்துக்காத மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணீங்கன்னா அதுதான் உங்களுக்கு மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸை கொடுக்கும். பவர்ஃபுல் பொசிஷன்ல ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு நீங்க ஒரு த்ரெட்டா, டார்கெட்டா தெரியாம இருப்பீங்க. ரொம்ப ஆனஸ்டாவோ, ரொம்ப அப்ரைட்டாவோ,
ரொம்ப ஸ்மார்ட்டாவோ அப்பியர் ஆனீங்கன்னா எல்லா வேலையும் உங்க தலையில கட்டுற மாதிரி ஒரு டார்கெட்டா மாறுவீங்க. இல்ல இந்த பொசிஷன்ல இருந்து நீங்க வளரக்கூடாதுன்ற மாதிரி உங்களுக்கு அகேன்ஸ்டா எல்லாருமே கான்ஸ்பயர் அண்ட் பிளான் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ரியாலிட்டியை விட ரொம்ப சாதாரணமான இமேஜையே இந்த உலகத்துக்கு நீங்க ரெப்ரசென்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண 5 சீக்ரெட்ஸ் வந்து இப்போ உங்க கண்ணு முன்னாடி இருக்கு. இதெல்லாம் வந்து மேக்கியவெல்லி எழுதுன பிரின்ஸ்ன்ற ஒரு புக்ல இருந்து தான் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த புக்கோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணுங்க. சேனல்ல இருக்க அதர் பவர் அண்ட் வெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் இங்க கிளிக் பண்ணி பாருங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களை வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.